மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சிபி சந்தர். இந்த சந்திப்புக்கு பிறகு, அதாவது சந்திப்புக்கு பின்னால் பாஜகவினுடைய அழுத்தங்களும் அச்சுறுத்தல்களும் இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. அண்ணாமலை தலைமையேற்றதுக்கு பிறகு பாஜக இங்கு வந்து பரபரப்பா பேசப்பட்டாலும், அன்றாட ஊடகங்கள்ல அவர் செய்தியா வந்தாலும் கூட தமிழகத்தில் கால் பதிப்பதற்கான எந்த விதமான தடயமும் அவர்களுக்கு இல்லை. ஜெயலலிதா சுயநினைவோடு இருந்தவரை நீ மோடியா நான் லேடியா பார்த்துருவோம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் பாஜகவை ஜெயலலிதா அம்மையார் வந்து அணுகி இருந்தாங்க. மகாராஷ்டிரத்தில் நடந்த அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ளும் பாஜக கொண்டு வருகிறது. சட்டமன்றத்தில் பேச வேண்டியதை அமித்ஷாவிடம் பேச வேண்டிய அவசியம் என்ன? முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க நினைத்தாலும் கூட்டணி முடிவாகிவிட்டது. ஜெயக்குமாரை போன்ற மனநிலை உள்ளவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறுவார்களா? தொண்டர்களுடைய மனநிலை எம்ஜிஆருடைய இடத்தில் ஜெயலலிதா தான் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்ததால் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார். அதிமுகவோடு தேர்தல் கூட்டணி கொள்வது என்பது தற்கொலைக்கு சமமானது அப்படிங்கிற லெவலுக்கு அவர் பேசியிருக்கார். செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி அவருக்கு தார்மீக பொறுப்பு கூட இல்லைன்னு சொன்னா, உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு பாஜகவில் தலைவராக இருப்பதற்கு ஒரு கேள்வி வரும். மெகா கொள்ளையர்களும் மகா கொள்ளையர்களும் இணைந்து ஒரு கூட்டணியை அமைத்து தமிழ்நாட்டில் போட்டியிட்டால் தமிழ்நாட்டினுடைய அத்தனையும் சுரண்டப்படும். கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் நிகழ்ச்சியில இணைந்தது ரொம்பவே மகிழ்ச்சி சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேமா. நல்லா சார், இப்போ வந்து எடப்பாடியும் அமித்ஷாவும் வந்து திடீர்னு சந்திச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? சந்திப்பு திடீர்னு இருந்தாலும் இது திட்டமிட்ட சந்திப்பு தான். இன்னும் சொல்ல போனா இந்த சந்திப்புக்கு பிறகு, அதாவது சந்திப்புக்கு பின்னால் பாஜகவினுடைய அழுத்தங்களும் அச்சுறுத்தல்களும் இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. என்ன அச்சுறுத்தல்னு கேட்கலாம், என்ன அழுத்தம்னு கேட்கலாம். ஏறக்குறைய அதிமுக அமைச்சர்களாக கருதப்படுகிற சி.வி. சண்முகம், தங்கமணி, வீரமணி, எஸ்.பி. வேலுமணி, எடப்பாடியார் போன்ற எல்லாத்து மேலையும் கடந்த ஆட்சியின் போது இருந்த வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கு. அந்த வழக்குகளுடைய பிடி வந்து பாஜக இருக்கு. ஒன்று. இரண்டாவது, எடப்பாடியாருடைய சம்பந்தி மிஸ்டர் ராமலிங்கம் அவர் பேர்ல ஒரு 780 கோடி ரூபாய் வழக்க பதியப்பட்டிருக்கு. மூன்றாவது, இன்றைக்கு வந்து திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது 1000 கோடி மதுபான ஊழல் அப்படின்னு சொல்ற அமலாக்கத்துறையினுடைய ரெய்ட்ல பாஜகவே ஷாக் ஆகிற மாதிரி சில செய்திகள் அதில் இருக்கு. என்ன செய்தினா, மொத்தம் 43 வழக்குகள். அந்த 43 வழக்குகள்ல 6 அல்லது 7 வழக்குகள் தான் திமுக சம்பந்தப்பட்டிருக்கு. அதாவது மதுபானங்கள் வாங்குவது, அந்த மதுபானங்களை வந்து அதாவது லாஜிஸ்டிக் பண்றது, பார் உரிமம் கொடுக்கறதுல 1000 கோடி ஊழல் நடந்ததா பரபரப்பா அண்ணாமலை முதற்கொண்டு எல்லாரும் பேசினாங்க. அப்போ அமலாக்கத்துறை வந்து ரைட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அது திமுக சம்பந்தப்பட்டது வந்து 30 லட்சத்துக்கும் கீழே தான் இருக்கு. மீதி எல்லாமே வந்து நாம் அதிமுக அமைச்சரவை இருந்தபோது பதியப்பட்ட வழக்குகள்னு சொல்லி இந்த 2 வழக்குகளையும் இணைத்து பார்க்கும்போது அதுல முதன்மை குற்றவாளியா அதிமுக தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழலை வந்து அதிமுகவுக்கு பாஜக உருவாக்குது. ஏன் உருவாக்குது அப்படின்னா, அண்ணாமலை தலைமையேற்றதுக்கு பிறகு பாஜக இங்கு வந்து பரபரப்பா பேசப்பட்டாலும், அன்றாட ஊடகங்கள்ல அவர் செய்தியா வந்தாலும் கூட தமிழகத்தில் கால் பதிப்பதற்கான எந்த விதமான தடயமும் அவர்களுக்கு இல்லை. அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் அவங்களுக்கு உளவுத்துறையால் சொல்லப்பட்டது. நீங்க என்னதான் நீங்க பரபரப்பா பேசினாலும், ஆட்களை கூட்டி பிரம்மாண்டங்களை காண்பித்தாலும், மாநாடுகளை நடத்தினாலும், திமுகவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பேரணிகள் என்ன பண்ணாலும் பாஜகங்கிற ஒரு கட்சி தமிழகத்துல கால் ஊன்றுவதற்கான சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பாஜகவினுடைய தலைமைக்கு சொல்லப்பட்டது. ஏற்கனவே கர்நாடகாவை பாஜக இழந்துருச்சு, தெலுங்கானாவை இழந்துருச்சு, கேரளாவில் அவங்க வரவே இல்லை. அப்போ தென் மாநிலங்களே தன்னுடைய கைவிட்டு போகக்கூடிய ஒரு சூழல்ல
இப்ப இம்மிடியேட்டா ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போகிற மாநிலம் வந்து தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுல கால் வைக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு குதிரையின் மேல் அவங்க ஏறித்தான் சவாரி பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய நிலைமை. அண்ணாமலையால் பாஜகவை ஒரு எதிர்க்கட்சி அளவுக்கு கொண்டு வர முடியல. தமிழிசையாலும் கொண்டு வர முடியல. வேற எந்த தலைமைகளை போட்டாலும் அவர்கள் தங்களுடைய சுய பரபரப்புக்கு கான்சென்ட்ரேட் பண்றாங்களே ஒழிய கட்சியை முன்னேற்றி செல்வதற்கான எந்த செயல் திட்டங்களும் பாஜக தலைமைகளுக்கு இல்லை அப்படிங்கிறது பாஜக தலைவர்களுக்கு தெரிஞ்சது. அப்போ திமுகவோட கூட்டணி சேர முடியுமா? கூட்டணி சேர முடியாது. திமுக அதை விரும்புறதில்ல. அதிமுக விரும்புமா? அதிமுகவும் விரும்பல. ஏன்னா இனி எந்த தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று எடப்பாடியார் தொடர்ந்து பேசி வந்தார். அமைச்சர் ஜெயக்குமார் நான் பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் தான் எனக்கு 60,000 ஓட்டு வந்து சேராம போயிருச்சு ராயபுரத்துலன்னு பேசுறாரு. சி.வி. சண்முகம் அதே கருத்தை சொன்னாரு. ஆனா இப்படி பாஜகவுக்கு எதிர்நிலையில் தான் அதிமுக தலைவர்கள் இருந்தாங்க. அதிமுக தொண்டர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க வந்து தெய்வமா போற்றுகிற ஜெயலலிதாவை வெகு கீழ்த்தரமா அண்ணாமலை பேசுனதுனால இனிமேல் பாஜகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைங்கிற மனநிலையில் தான் அதிமுக தொண்டர்களும் இருந்தாங்க. ஏன்னா ஜெயலலிதா சுயநினைவோடு இருந்தவரை நீ மோடியா நான் லேடியா பார்த்துருவோம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் பாஜகவை ஜெயலலிதா அம்மையார் வந்து அணுகி இருந்தாங்க. அப்ப ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அல்லது அதிமுக தொண்டர்கள் பாஜகவோடு கூட்டணி சேருவதையோ அல்லது பாஜகவோடு தேர்தலை சந்திப்பதையோ அதிமுக தொண்டர்கள் விரும்பவே இல்லை. ஆனால் முன்னணி பொறுப்பாளர்கள் விரும்புகிறார்களா? அவர்களுக்கும் விருப்பம் இல்லை. அது அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு, சி.வி. சண்முகம் சொல்றாரு. ஆக ஒட்டுமொத்த அதிமுகவும் பாஜகவை விரும்பவில்லை அப்படிங்கிறது பாஜக தலைமைக்கு தெரியுது. ஆனா அதிமுகவை வழிக்கு கொண்டு வரணும். என்ன வழி பண்ண முடியும் என்றால் அவர்கள் மீது இருந்த நிலுவையான வழக்குகள், அந்த வழக்குகளை வைத்து அச்சுறுத்தி கூட்டணிக்கு சம்மதிக்க வைத்துள்ளனர். இது தெரிஞ்ச விஷயம்தான். சரி, இப்ப கூட்டணி ஏற்பட்டால் என்ன நடக்கும்? நம்மை பொறுத்தளவுக்கு அதிமுக இருந்தாலும் கூட அதில் திராவிடம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி. திமுகவுக்கு எதிர்நிலையில் இருந்தாலும் கூட திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு கட்சி. திராவிடத்தை ஒழிக்காமல் விடமாட்டேன்னு சொல்ற கட்சி பாஜக. அப்ப இரண்டும் கொள்கை அளவிலேயே கூட்டணி ஒன்றாய் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. கொள்கை முரண்பாடுகளே இருக்கு இல்லைங்களா? அப்போ இதை நாம் எப்படி பார்க்கிறோம் அல்லது அணுகுகிறோம் என்றால், மகாராஷ்டிரத்தில் நடந்த அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ளும் பாஜக கொண்டு வருகிறது. அல்லது வழக்குகளால் பயப்படுகிற, அச்சப்படுகிற, அல்லது அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போய்விடுமோ என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கிற முன்னணி பொறுப்பாளர்களை வீழ்த்துவதன் மூலம் பாஜகவை அதிமுகவோடு கூட்டணி கொள்ளலாம். அப்படிதான் மகாராஷ்டிராவில் சிவசேனாவோடு கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? தேர்தலில் வின் பண்ணாங்க. வின் பண்ணிட்டு கூட்டணி மந்திரி சபைன்னு அமைச்சாங்க. அப்படித்தான் தமிழகத்திலையும் செய்வாங்க. அப்ப பாஜகவினுடைய திட்டம் என்னன்னா, அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திப்பது ஒண்ணு. அப்படி கூட்டணி சேரும்போது தங்களுக்கு ஒரு 50 அல்லது 60 தொகுதிகளை கேட்டு பெறுவது. அந்த 50, 60 தொகுதிகளோடு தேர்தலை சந்தித்து அதிமுக வெற்றி பெற்றால், ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால் துணை முதலமைச்சர் அல்லது முக்கிய லாக்காக்களை கொண்ட அமைச்சரவையில் பங்கு கொள்வதுங்கிறது ஒரு திட்டம். அப்படி பங்கு பெற்றதற்கு பின்பு அல்லது 1 வருடம் 2 வருடம் கழித்து அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களை வாங்கி எடப்பாடி போன்றவர்களை கவிழ்த்து விட்டு ஆட்சி பொறுப்பில் பாஜக உட்காருவது. இதைத்தான் மகாராஷ்டிராவில் அவங்க செஞ்சாங்க. ஷிண்டேவை கொண்டு வந்தாங்க. இப்ப ஷிண்டேவையும் கமிட்டி விட்டுட்டு தாங்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த மாடலை தமிழகத்தில் கொண்டு வருவதற்காகத்தான் எடப்பாடியையும் மற்ற முன்னணி பொறுப்பாளர்களையும் பாஜக வீழ்த்தி இருக்கிறது. புரியுதுங்களா? வீழ்த்தி இருக்கிறது. இன்றைக்கு எடப்பாடியார் வந்து அமித்ஷாவை சந்தித்ததற்கு பின்னும் கூட நாங்கள் கூட்டணி மந்திரி சபையை பற்றி போய் பேசல, நாங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அவலங்களை சொல்லுவது, அதாவது தேவைகளை சொல்லுவதற்காக தான் சந்திச்சு. தேவைகளை சொல்லுவதற்கு நீங்க சட்டமன்றத்தில் தான் சொல்லணும். தமிழகத்தினுடைய பிரச்சனை தமிழகத்தில் சட்டமன்றத்தில் பேசாம அமித்ஷா கிட்ட சொல்லி அவர் என்ன பண்ணிட்டு போறாரு? நீங்க அமித்ஷாக்கு போய் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு பேசியிருந்தா அது சரி.
சட்டமன்றத்தில் பேச வேண்டியதை அமித்ஷாவிடம் பேச வேண்டிய அவசியம் என்ன? இல்ல. ஆக அவர் என்னதான் மூடி மறைத்தாலும், முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க நினைத்தாலும் கூட்டணி முடிவாகிவிட்டது. பாஜகவோடு அதிமுக கூட்டணி என்பது இறுதியாகிவிட்டது. இனி முன்ன பின்ன சில கொள்கைகள் இருக்கும். எப்படின்னா, அண்ணாமலை இருந்தால் கூட்டணி கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அதிமுக தரப்பில் இருந்து வைக்கலாம். ஏன் வைக்கலாம்? அவர் ஜெயலலிதாவை கீழ்த்தரமா பேசினதுனால நாளைக்கு எதிர்க்கட்சிகள் அம்மையார் ஜெயலலிதாவை கீழ்த்தரமாக பேசியவர்களோடு கூட்டணியா அப்படிங்கிற ஒரு குரலை எழுப்பினால் அது பின்னடைவா பார்க்கப்படும். அதனாலே அண்ணாமலையை மாற்றினால் கூட்டணி கொள்ளலாம்ங்கிற கோரிக்கை அதிமுக தரப்பில் இருந்து வைக்கப்படலாம். பாஜக தரப்பில் இருந்து எங்களுக்கு 50 முதல் 60 சீட்டுகள் வேண்டும், துணை முதலமைச்சர் வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்படலாம். இதெல்லாம் இதுக்கு அப்புறம். ஆனால் கூட்டணி கொள்வது உறுதி என்ற நிலை ஆகிவிட்டது. இதை அமைச்சர் ஜெயக்குமார் ஒத்துக்கொள்வாரா அல்லது அதிமுக தொண்டர்கள் ஒற்றுக்கொள்வார்களா? பாஜகவால் தான் நான் தோற்றேன் என்று போர்க்குரல் எழுப்பிய ஜெயக்குமார் இந்த கூட்டணியை விரும்புவாரா? விரும்ப மாட்டார் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியுது. ஏன்னா அமித்ஷாவை சந்திக்க போன இடத்துல ஜெயக்குமார் இல்லை. அப்ப ஜெயக்குமாரை போன்ற மனநிலை உள்ளவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறுவார்களா இந்த கூட்டணியினால்? தென்கணக்கில் எழுகிற கேள்விகள். அதுக்கு எடப்பாடியார் தான் பதில் சொல்ல வேண்டும். இப்ப இன்னொரு விஷயம் பரவலா பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் வந்து அதிமுகவுல வந்து இணைக்கணும் அப்படின்ற மாதிரி பாஜக மேலிடம் அழுத்தம் கொடுக்கிறதா சொல்லப்படுது. இத பத்தின உங்க கருத்து என்ன சார்? அதாவது பாஜகவை பொறுத்தவரை அதிமுக ஒரு வலுவுள்ள கட்சியா மாறணும். பிரிந்து கிடக்கிற டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் எல்லாம் இணைந்தால் இன்னும் கூட்டணிக்கு வலு சேர்க்கலாங்கிறது பாஜகவினுடைய விருப்பமாய் இருக்கலாம். ஆனால் இவர்களுக்குள் இருக்கிற அந்த முரண்பாடு, ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இருக்கிற முரண்பாடு, டிடிவிக்கும் எடப்பாடியாருக்கும் இருக்கிற முரண்பாடு, சசிகலா அம்மையாருக்கும் எடப்பாடிக்கும் இருக்கிற முரண்பாடு, இந்த முரண்பாடுகள் எல்லாம் கலைந்து ஒன்று சேருவார்களா? ஏன்னா எப்பவுமே கடந்து போன வரலாறு தான் நமக்கு பாடமா இருக்கும். எப்படி பாடமா இருக்குன்னா, எம்ஜிஆர் மரணித்த பிறகு அந்த கட்சி அதிமுக இரண்டாக பிளந்தது. ஒன்று ஜெயலலிதா அம்மையாருடைய தலைமையில் ஒரு பிரிவாகவும், அன்னை ஜானகி அம்மையார் தலைமையில் ஒரு பிரிவாகவும் பிரிஞ்சு நின்னாங்க. தேர்தலை சந்தித்தார்கள். அதில் ஒரு 26 அல்லது 27 தொகுதிகளில் ஜெயலலிதா அம்மையார் வென்றார்கள். அந்த அணி ஒரு இடத்துல கூட வெல்லல. அப்படிங்கும்போது அப்ப அதிமுகவை ஏன்னா வெற்றி தான் இங்க முக்கியமா இருக்கு அரசியல்ல. அப்படிங்கும்போது அப்ப ஜெயலலிதா ஒரு 26 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆக தலைவரா அவங்க தான் நீடிக்கணும்னு தொண்டர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா மைக்ரேட் ஆனாங்க. அதற்கு பிறகு அந்த இரண்டு கட்சிகளும் இணைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த இரட்டை புறாவில் நின்ற முன்னணி பொறுப்பாளர்கள் ஜெயலலிதாவால் புறந்தள்ளப்பட்டார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள். அப்புறம் அவங்கெல்லாம் வெகுண்டெழுந்து பல கட்சிகளில் சிதறி போனார்கள். திமுகவுக்கு வந்தாங்க, வேறு சிலர் பாமகவுக்கு போனாங்க, சிலர் சிதறி போனார்கள். ஆனால் தொண்டர்களுடைய மனநிலை எம்ஜிஆருடைய இடத்தில் ஜெயலலிதா தான் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்ததால் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. புரியுதுங்களா? அந்த அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் மோடியா லேடியான்னு சவால் விடுற அளவுக்கு பாஜகவை எதிர்த்திருக்கிறார் என்றால் அந்த ரியாக்ஷன், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்றோமே, அப்ப முன்னணி பொறுப்பாளர்கள் எடப்பாடியாரோ அமித்ஷாவோ மோடியோ எடப்பாடியாரும் சந்தித்து உடன்பாடு ஆயிருந்தாலும் கூட அதிமுக தொண்டர்கள் அதை ஒத்துக்கொள்வார்களா, ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது ஆணித்தரமான இங்க ஒரு கேள்வியா எழுப்பப்படுது. ஏன்னா அண்ணாமலை பல கூட்டங்களில் என்ன பேசியிருக்கிறார்னா, என்னை பொறுத்தவரை அதிமுகவோடு தேர்தல் கூட்டணி கொள்வது என்பது தற்கொலைக்கு சமமானது அப்படிங்கிற லெவலுக்கு அவர் பேசியிருக்காரு. இப்ப திடீர்னு தலைமைகள்லாம் ஒன்றாயிட்டாங்க, அதனால நம்மளும் ஒண்ணு சேர்ந்துக்குவோம் அப்படின்னு அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் மைக்ரேட் ஆக மாட்டாங்க. அவரை சீக்கிரம் வந்து ஓட்ஸ் வந்து போலரைட் ஆகாது. இதை எப்படி அதிமுக எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கிற கேள்வியா இருக்கு. அடுத்ததா இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தார்மீக உரிமை கூட வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இல்ல, அமைச்சர் பதவியில இருந்து விலகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? செந்தில் பாலாஜி அவர் மேல் சுமத்தப்பட்ட ஊழல் வழக்கு என்பது அவர் திமுகவில் இருந்தாலும் கூட அதிமுகவில் இருந்தபோது பதியப்பட்ட வழக்கு தான். திமுகவில் இணைந்த பிறகு பதியப்பட்ட வழக்கு அல்ல. அந்த வழக்கு தான் விசாரணையில் இருக்கு. அவர் அமைச்சராக இருப்பதை உச்ச நீதிமன்றமே
ஒன்றும் அதை அப்ஜெக்ட் பண்ணல, அவங்க நிராகரிக்கல. அப்படி நிராகரிச்சிருந்தா அவங்க வந்து தீர்ப்பு சொல்லியிருக்க போறாங்க. அப்ப உச்சநீதிமன்றமும் திமுகவும் மக்களும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயத்தை அண்ணாமலை தார்மீக பொறுப்பு இல்லைன்னு சொன்னா அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. அது அவருடைய பார்வையிலிருந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியினாலோ அல்லது அவர் மனதுக்கு இல்ல அவதூறு பரப்பணும்னு நினைக்கிறாரோ தெரியல. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி அவருக்கு, தார்மீக பொறுப்பு கூட இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு பாஜகவில் தலைவராக இருப்பதற்குன்னு ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு? நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தவங்க திடீர்னு பாஜகவுக்கு பொறுப்பேத்துட்டீங்க அப்படின்னா தலைவராக இருப்பதற்கு இதுதான் போலீஸ் அதிகாரி தான் தகுதியா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும். ஆக ஒருத்தருடைய தார்மீக பொறுப்பு அல்லது தார்மீக உரிமையை பேசுகிற அளவிற்கு அண்ணாமலை தகுதி படைத்தவர் அல்ல. இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வந்து உறுதி தான், இது பார்க்கும்போதே தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க. 2026ல இவங்க கூட்டணி உண்மையாவே வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில அதிமுகவுக்கு எந்த மாதிரியான ஒரு பார்வை வந்து நிலவும்னு நினைக்கிறீங்க? ஒன்றியத்தில் ஊழல் செய்கிற அரசும் ஏற்கனவே ஊழலில் திளைத்து போன அதிமுகவும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்தால் நாட்டை சூறையாடி விடுவார்களோ என்ற எண்ணம் மக்களுக்கு தலை தூக்கும். அப்ப அதிமுக மேல் இருக்கிற வழக்குக்கு இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு வரல. ஒன்றிய அரசு பல்லாயிரம் கோடிகளை பல துறைகளில் ஊழல் செய்திருக்கிறதுன்னு அமெரிக்காவிலிருந்து பல செய்திகளும், டெல்லியிலிருந்து பல செய்திகளும், பல நீதிமன்றங்களும் கூட அவருடைய வழக்கை கையாண்டுகிட்டு இருக்கு. அன்றாடம் மோடியின் ஊழல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது, அமித்ஷாவின் ஊழல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது, நிர்மலா சீதாராமனால் ஏற்பட்ட வங்கி கொள்ளைகள் மக்களிடம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி மெகா கொள்ளையர்களும் மகா கொள்ளையர்களும் இணைந்து ஒரு கூட்டணியை அமைத்து தமிழ்நாட்டில் போட்டியிட்டால் தமிழ்நாட்டினுடைய அத்தனையும் சுரண்டப்படும், அத்தனையும் தாரை வார்க்கப்படும், அத்தனையும் கார்ப்பரேட் மயங்களாகும், அத்தனையும் வடமாநில தொழிலதிபர்களின் கைகளில் சிக்கி தமிழ்நாடு சீரழிந்து போகும் என்கிற மனநிலை மக்களுக்கு ஏற்படும்.